எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, யாரால் திருமண தடை ஏற்படும்? உங்களுக்கு திருமணத்தில் யார் மூலிமா தடை ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 உதாரண ஜாதகத்தை வச்சு நான் விளக்கியிருக்கேன். அந்த கான்செப்டை மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு அப்படிங்கிறது ஜாதகர், சுக்கிரன் அப்படிங்கிறது அவருடைய மனைவி. அப்போ குருவுக்கும் சுக்கிரனுக்கும் நடுவில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த உறவு மூலிமா இவங்க திருமணம் பாதிக்கப்படும். அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க, செய்யணும்னு நினச்சாலும் அவங்களால செய்ய முடியாது, ஒரு கெட்ட பேர் வரும், அல்லது திருமணத்தில் தடை ஏற்படும். அதனால் திருமணம் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சேர்க்கை ஒரே கட்டத்துலேயும் இருக்கலாம், இந்த மாதிரி வரிசை அடுத்தடுத்தும் வரலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கட்டம் எம்டியாக தான் இருக்குது, இருந்தாலும் குரு சுக்கிரனுக்கு நடுவில் சந்திரன் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த ஜாதகனுடைய அம்மா வரன் பார்க்கக்கூடாது, பார்த்தாங்கன்னா பாதிப்பு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்படி குரு சுக்கிரனுக்கு நடுவில் எந்த கிரகம் நிற்கிதோ, இப்போ புதன் நின்றுச்சு அப்படின்னா தாய் மாமனால் திருமண உறவில் பிரச்சனை வரும், அல்லது தாய் மாமனே திருமணம் பண்ணுறதுல ப்ராப்ளம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எந்த கிரகம் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் சிக்குதோ அந்த கிரகத்தினால இந்த 2 உறவுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட். இது பெண் ஜாதகமாக இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய்ங்கிறது கணவரை குறிக்கிறது, சுக்கிரன் அப்படிங்கிறது ஜாதகியை குறிக்கிறது. அப்போ செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் நடுவில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த கிரகம் மூலிமா திருமண உறவு முறியும். இப்போ செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கு நடுவில் சந்திரன் இருக்குது, அடுத்தடுத்த ராசிகளில் இருக்குது, அப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்போ சந்திரன் இருக்கிறதுனால தாயார் மூலிமா இந்த திருமணம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த தாய் இந்த திருமணத்தை பண்ணுறதுக்குரிய விஷயங்களை பார்க்கக்கூடாது, வேறு ஒருத்தங்க தான் இந்த திருமண காரியங்களை முன்னிருந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போ சுக்கிரன் செவ்வாய்க்கு நடுவில் சூரியன் இருந்தது அப்படின்னா அப்பா திருமணத்தை முன்னின்று செய்யக்கூடாது. அதாவது இந்த கல்யாண வேலைகளை அவர் எடுத்து பண்ணார்னா பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். இது பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய்க்கு நடுவில் என்ன கிரகம் இருக்குதோ அது பாதிக்கப்படும். ஓகே, அடுத்து 3வது கான்செப்ட் எப்பயுமே எல்லா ஜாதகத்துலேயும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர் அல்லது ஜாதகியை குறிக்கிறது, 7ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் அல்லது மனைவியை குறிக்கிறது. இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் கும்ப லக்னம், அப்போ லக்னாதிபதி சனி, ஓகேயா, 7ஆம் அதிபதி சூரியன், 7ஆம் அதிபதி சூரியனுடைய வீடு தான் 7. அப்போ லக்னாதிபதி சனியும் 7ஆம் அதிபதி சூரியனும் இருக்குது, அதுக்கு நடுவில் புதன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லக்னாதிபதிங்கிறது ஜாதகர், 7ஆம் அதிபதிங்கிறது மனைவி. இது பெண் ஜாதகமாக இருந்தால் லக்னாதிபதிங்கிறது ஜாதகி, 7ஆம் இடம்ங்கிறது கணவர். அப்போ இந்த 2 கிரகங்களுக்கு நடுவில் புதன் இருக்கா. அப்போ இவங்களுக்கு பிரிவினை வந்துச்சு அப்படின்னா தாய் மாமனால் தான் பிரிவினை வரும். இவங்க அதாவது திருமண உறவில் தாய் மாமனால் தான் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தாய் மாமனை இதில் இன்வால்வ் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கட்டத்துலேயும் இந்த சேர்க்கை இருக்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா லக்னம் கடக லக்னம், லக்னாதிபதி சந்திரன், ஓகேயா, கலத்திர காரகன் செவ்வாய். இது பெண் ஜாதகமாக இருந்தால் கலத்திர காரகன் செவ்வாய், ஆண் ஜாதகமாக இருந்தால் கலத்திர காரகன் சுக்கிரனாக வரும். அப்போ லக்னம் கடக லக்னம், லக்னாதிபதி சந்திரன். அப்போ சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லக்னாதிபதிக்கும் கலத்திரக்காரனுக்கும் நடுவில் சூரியன் இருக்கிறதுனால தந்தையினால் இந்த திருமண உறவில் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஆண் ஜாதகமாக இருந்தால் இந்த லக்னாதிபதி சந்திரன், கலத்திரக்காரகன் சுக்கிரன். அப்போ சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் நடுவில் சூரியன் இருந்தது அப்படின்னா இப்போ அவங்க சூரியன் தந்தையை குறிக்கிறது. அப்போ தந்தையினால் திருமண உறவு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 4 விஷயங்களை தான் நீங்கள் நோட் பண்ணணும். லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் நடுவில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். அடுத்து லக்னாதிபதிக்கும் கலத்திர காரகனுக்கும் நடுவில் என்ன கிரகம் இருக்குது. பெண் ஜாதகமாக இருந்தால் லக்னாதிபதிக்கும் செவ்வாய்க்கு நடுவில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆண் ஜாதகமாக இருந்தால் லக்னாதிபதிக்கும் குருவுக்கும் நடுவில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். அடுத்து கிரகங்களில் பார்த்திங்கன்னா குருங்கிறது ஜாதகர், சுக்கிரங்கிறது மனைவி. அப்போ குருவுக்கும் சுக்கிரனுக்கும் நடுவில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் நடுவில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த 4 விஷயங்கள் நீங்கள் கிளியராக அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாரால் பாதிப்பு வரும் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த திருமணம் டக்குன்னு நடக்குமா, ரொம்ப லேட் ஆகுமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதாவது லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் நடுவில் அதாவது என்ன சொல்கிறது, இப்போ லக்னாதிபதி சனியாக எடுத்துக்கோங்க, 7ஆம் அதிபதி சூரியன். அப்போ லக்னாதிபதியிலேருந்து 3வது கட்டத்தில் தான் சூரியன் இருக்குது. இப்படி லக்னாதிபதியிலேருந்து இந்த 7ஆம் அதிபதி 7 கட்டத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேமா திருமணம் நடக்கும். லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் ரொம்ப கேப் விழுந்துச்சு அப்படின்னா திருமணம் லேட் ஆகும்னு சொல்லலாம். அதே மாதிரி குருவும் சுக்கிரனும் இருக்குல்ல, இப்போ குருவுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்குது, இப்படி இருந்தால் வேமா திருமணம் நடக்கும்னு சொல்லலாம்.
இதுவே குரு சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா ரொம்ப டைம் ஆகி தான் மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நடுவில் நிறைய கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் நடுவில் நிறைய பிளானட்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய தடங்களை தாண்டி தான் இவங்க மேரேஜ் நடக்கும், ரொம்ப லேட்டாக நடக்கும்னு சொல்லலாம். இப்படி வந்து திருமண உறவில் யாருனாலும் பாதிப்பு வரும், திருமணம் வேகமாக நடக்குமா தடையை தாண்டி நடக்குமாங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய திருமணம் சார்ந்த பதிவுகளை பதிவிடலான்னு இருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.